கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்களே அப்பம் மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலைகளில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள அதிகாலையில் இணைந்திருங்கள். இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானிப்போம். ஏசாயா 29 அதிகாரம் 13 வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. காலம் கடைசியா இருக்கு. வேற வேற தேசத்துல இணைந்திருந்தா கூட, எத்தனையோ தேசத்துல இணைந்திருந்தா கூட, நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரே செய்தி தான். நம்ம தேவனை துதிக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், எல்லாம் நம்ம செய்யறோம். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றோம், பரிசுத்தாவை பெற்றுக்கொள்றோம். கர்த்தருக்காக நம்ம வாசம், கர்த்தருக்காக உண்மையா இருக்கணும், கர்த்தரோட வார்த்தையில் நிலைத்துக்கணும், எல்லாம் நம்ம ஆசைப்படுறோம். நம்ம வாழ்க்கையிலே ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் யோசிக்கணும். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தீமையான காரியம் தொடர்ந்தா இன்னைக்கு அந்த ஒன்றை மட்டும் தான் நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். கர்த்தருக்கு பயப்படும் போது நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. நிறைய ஆசீர்வாதம். ஞானம் தராரு, பரிசுத்தமாக்குறாரு, மிகுந்த பலன், அவருடைய வழியை நமக்கு போதிக்கிறாரு, கிருபை தராரு, ஆசீர்வதிக்கிறாரு, மன்னிக்கிறாரு, ஆயுஸ் நாட்களை பெருக பண்றாரு. திட நம்பிக்கை நமக்கு உண்டு. நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழும்போது நம்ம குடும்பத்தை சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்கிறார். ஐஸ்வர்யத்தினால் நிரப்புறாரு, எல்லாம் தராரு, எல்லாம் தராரு. ஜீவ ஊற்று. ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தாச்சுனாலே பரிபூர்ணமான ஆசீர்வாதம் இருக்கு. ஆனால் நம்ம என்ன தரமா செக் பண்ணி பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில 24 மணி நேரம் தீமை தொடருதா? நிறைய குடும்பத்துல இணைந்து இருக்கிறீங்க. காலைவெல்ல எல்லாரும் தான் இணைந்திருக்கிறோம். தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டுவாயும் நான் வெறுக்கிறேன் என்கிறார். கர்த்தர் வெறுக்கக்கூடிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது ஆசீர்வாத தடை காணப்படும். என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா ஆசீர்வாதத்தையும் நான் பார்த்துருக்கேன், சாபத்திலையும் வாழ்ந்திருக்கேன். துன்மார்க்கனா வாழும்போது எப்படிலாம் தண்டனை வருது, விக்கிரத்துக்கு போய் பணம் கொடுத்து அந்நிய தேவர்களை வணங்கும் போது எப்படிலாம் ஆபத்து வருது, மனுஷனை நம்பினா எப்படிலாம் சாபம் வருது. சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. நம்ம வாழ்ற காலம் கடைசி காலம் தான். எல்லாருடைய கையில இப்போ செல்போன் இருக்கு. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடிலாம் ஒரு பைபிள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிலாம் கேட்பாங்க. நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது படிக்கிற பிள்ளைகள், அண்ணா எனக்கு ஒரு பைபிள் தருவீங்களாண்ணே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என் வண்டியில் எப்படியும் ஒரு 50 பைபிள் 100 பைபிள் வச்சுருப்பேன். யாரெல்லாம் கேட்குறாங்களோ பைபிள் கொடுப்பேன். சுவிசேஷ ஊழியம்னு சொல்லி ரொம்ப ஆசை உண்டு. யார் கேட்டாலும் பைபிள் கொடுப்பேன். முழு பைபிள் கேட்டாலும் வாங்கி கொண்டு கொடுத்துருவேன். இப்படியாக கர்த்தருடைய ஊழியத்தை சந்தோஷமாக செய்த நாட்கள் உண்டு. இன்று எல்லா தேசத்திலும் இணைந்திருக்கிறீங்க. உங்கள் கையில் பைபிள் இருக்கா? உங்கள் வீட்டில் பைபிள் இருக்கா? நீங்கள் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா? ஏன்னா கையில் பைபிள் எடுத்து வாசித்தா தான் தீய வழி எது, நல்ல வழி எது, நம்ம எப்படி வாழ்கிறோம், நம்ம என்ன செய்கிறோம், காலையில் தூங்கி எந்திரிச்சாச்சு இஷ்டம் போல் வாழ்கிறோமா, இல்லை சும்மா கடமைக்கு வாழ்கிறோமா, எல்லாமே செக் பண்ணி பார்க்கணும். வேறு வழியே இல்லை. ஏன்னா நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது இப்படி தான் எனக்கு வெளிப்படுத்துறாரு. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து, அது எப்படி சொல்றாரு? தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அழகா சொல்றாரு. உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், ஆனால் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது. இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது.
எவ்வளவு வருத்தப்பட்டு சொல்லுவாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்மளை உருவாக்குன தேவன் 24 மணி நேரம் கிருபை தராரு, 24 மணி நேரம் பாதுகாக்கிறாரு, 24 மணி நேரம் நமக்கு எல்லாவற்றையும் தராரு. கொரோனா நேரத்துல நிறைய குடும்பத்துல மரண தருவாயில இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் ஒரு 3 நாள் தங்குறதுக்கு லட்சமா காலி பண்ணியிருக்காங்க. எத்தனை நாளுக்கு? 3 நாளுக்கு. எங்க வீட்லயும் கொடுத்துருக்காங்க, லட்சமா கொடுத்துருக்காங்க. இதை ஏன் காலையில் சொல்ல வேண்டியது அப்படின்னா, தேவன் நமக்கு ஜீவ சுவாசத்தை தந்திருக்கிறார். நம்ம தேவனுக்கு உண்மையா இருந்தா போதும். மனுஷன் எப்படினாலும் நம்மளை தப்பாதான் லாஸ்ட் சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன். நல்லா இருக்கும்போது ஒண்ணு பேசுவாங்க, நல்லா இல்லைன்னா ஒண்ணு பேசுவாங்க, காசு இல்லைன்னா ஒண்ணு பேசுவாங்க, நடு ரோட்ல நின்னா ஒண்ணு பேசுவாங்க, பிரச்சனை வந்துட்டுனா ஒண்ணு பேசுவாங்க, சகல செழிப்போடு இருக்கும்போது வேற மாதிரி பேசுவாங்க, கையில காசு இல்லாம கடன்ல வந்தாச்சு அப்படின்னா உடனே வேற பேசுவாங்க. இதுதான் உலகம். உலகம் உலகம் இப்படிதான் இருக்கு. ஆனால் தேவன் சொல்றாரு, அழகா சொல்றாரு, அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கு, தூரமாய் விலகி இருக்கு. இப்படி ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தை எப்படி ஆசிரியப்பாரு? காலையில கஷ்டப்பட்டு மல்லு கட்டி சீக்கிரமா எந்திரிச்சு நான் அப்படி செஞ்சிடும் இப்படி செஞ்சிடும் சொல்லி எல்லாம் காலையில் சொல்லி ஜெபம் பண்ணிடுவாங்க. ஆனா பகல் நேரத்துல போய் பார்த்தீங்கன்னா நல்ல நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க, நல்ல படம் பார்த்துட்டு இருப்பாங்க, பிள்ளைகளுக்கு செல்போனை கொடுத்து கேம் விளாண்டுட்டு இருப்பாங்க. வேற சில வாலிப பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் படம் பார்த்துட்டு இருப்பாங்க, லேப்டாப்ல படம் பார்த்துட்டு இருப்பாங்க, அம்மா அப்பா பார்த்து ரசிப்பாங்க, அம்மா அப்பா தான் கொண்டு போய் காப்பி கொடுப்பாங்க. என் பிள்ளை படம் தான் பார்க்கு, வேற ஒன்றும் பார்க்கல. என் பிள்ளை வெளியெல்லாம் போல, வீட்டில் படம் மட்டும்தான் பார்க்கும், வேற ஒன்றுமே செய்யாது. என் பிள்ளை நல்ல பிள்ளை அப்படிப்பாங்க. அம்மா அப்பா தான் லேப்டாப் வாங்கி கொடுப்பாங்க, அம்மா அப்பா தான் டிவி வீட்டில் மாட்டிருப்பாங்க, அம்மா அப்பா தான் செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருப்பாங்க, நாடகம் பார்க்க வைக்கிறது படம் பார்க்கறது எல்லாமே அம்மா தான், இல்லை அப்பா தான், இல்லை தெரியாமல் பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ சில குடும்பத்தில் தெரியாமல் பார்த்தா தான் நல்லா இருக்கும். இப்போ அப்படியே இருக்கும். இதுதான் கடைசி காலம். என் வாழ்க்கையில் ரட்சிக்கப்படிக்கு முன்பா நான் பார்த்துருக்கேன்ப்பா, ஏன் அவ்வளோ ஏன் நான் பார்த்துருக்கேன். ஒரு மனுஷன் தேவனை ஏற்றுக்கொண்ட பின்பாக எப்படி வாழும் சொல்லி பார்க்கும்போது ஏகப்பட்ட சட்டம் எழுதி வச்சிருக்காரு. தீமையை வெறுக்கணுமா, தீமைன்னு தெரிஞ்சுட்டுனா வெறுக்கணுமா, அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று எழுதப்பட்டிருக்கு. தீய வழியை கர்த்தர் வெறுக்கிறார். கர்த்தர் வெறுக்கிற காரியம் நம்மள்ட்ட இருக்கும்போது நம்ம இருதயம் இன்னும் நம்ம இதயத்துக்குள்ள தேவன் வர முடியாது. அதை ஏன் சொல்ற வேண்டியது அப்படின்னா, காலையில நிறையோட இதயத்துக்குள்ளே உலக கவலை, உலக மயக்கம், சிற்றின்பம், உலகத்துல ஏதோ ஒரு காரியத்தை உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம இதயத்துல பார்த்தா வேற காரியம் இருக்கும். அவர்கள் இருதயமோ, அந்த வேர்டை எப்படி சொல்றாரு லைட்டா கவனிச்சு பாருங்களேன். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. நம்ம ஒரு கம்பெனில வேலை பார்க்குறோம், வண்டியை பக்கத்து கம்பெனியில் கொண்டு விடுவோம். நம்ம எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறோமோ அந்த கம்பெனிக்கு உள்ளே கொண்டு போய் வண்டியை லாக் பண்ணி விடுவோம். ஏன்? வண்டி யாரும் தூக்கி போயிடக்கூடாது. வீட்டில் ஒரு பொருளை கொண்டு வாங்கிட்டு வரோம், வீட்டுக்கு உள்ளே கொண்டு வைப்போம். ஏன்? அது நம்ம வீடு அப்படிமோ. என் இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து வரணும் அப்படின்னா என் இருதயம் முழுவதும் தேவனே சார்ந்து இருக்கணும். என் இருதயத்துக்குள்ளே குப்பெல்லாம் இருக்கக்கூடாது. கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம், தீமையான காரியம் இருக்கக்கூடாது. கடைசி காலத்துல இப்ப அதுதான் காணப்படுது. கடைசி காலத்துல அக்கிரமம் மிகுதியாய் போகும் என்று எழுதப்பட்டிருக்கு. அக்கிரமம் மிகுதியாய் போகும். அக்கிரமம் உள்ள வர 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 தேவன் அழகா சொல்றாரு, அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமா இருக்குப்பா. அதான் அந்த குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்க முடியல அப்படிங்கிற. ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா தேவன் எதை தெரியுமா பார்ப்பாரு? நம்ம இருதயத்தை பார்ப்பாரு. நம்ம இருதயத்துக்குள்ள நிறைய குப்பை, நிறைய அசுத்தம், நிறைய பாவ காரியம் உள்ள இருக்கும்போது அவர் சொல்லிடுவாரு, உதட்டுனால என்னை கூப்பிடுறாங்க, ஆனா அவங்க இருதயமோ என்னை விட்டு தள்ளி போயிருக்கு அப்படிங்கிறாரு. அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி விலகி விலகி. நிறைய குடும்பத்துல இருதயம் தூரமா விலகி இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு காலையில இந்த செய்தி உங்களுக்கு. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது.
ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும், கரெக்டாக இப்படி ட்ரெஸ் போடணும், போகும்போது இப்படி போகணும், அப்படி போகணும்னு சொல்லி ஏகப்பட்டு சொல்லிடுவாங்க. கரெக்டாக சொல்லி கொடுத்த மாதிரியே பிள்ளைகள் அழகாக சர்ச்சில் போய் உட்காந்து வச்சு வந்துடும். மற்ற 6 நாள் பார்த்தீங்கன்னா கையில் பைபிள் எடுக்க மாட்டாங்க, தேவனை குறித்து ஒரு பக்தி வைராக்கியம் இருக்காது, இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க, இஷ்டம் போல யார்கிட்டயோ ஃபோன் பேசிட்டு இருப்பாங்க, இஷ்டம் போல தேவையில்லாத நபர்கிட்ட பழகிட்டு இருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, ஒரே தலைக்கு மேல பிரச்சனை. சில ஜெப குறிப்புலாம் வரும்போது கேட்டீங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க, பிரதர் நாங்கெல்லாம் பைபிளே வாசிக்க மாட்டோம் பிரதர், ஆனா நாங்க 30 வருஷமா 35 வருஷமா சர்ச்சுக்கு போறோம் பிரதர், எங்களுக்கு சர்ச்சில் வந்து பைபிள்லாம் வாசிக்க சொல்லவே இல்லை பிரதர், நாங்க கையில பைபிள் கொண்டு போவோம், சர்ச்சில் போய் உட்காந்து எஞ்சி வந்துடும் அப்படிம்பாங்க. நிறைய குடும்பம் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. அதனாலதான் தேவன் அழகா சொல்றார், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கு. அந்த குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அவங்க இருதயத்தை பார்த்து தான் நான் ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறது. அதனால காலை வேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கு, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தாச்சுன்னா நல்லா இருக்கும். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இதையே நம்ம ஆழமா சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, நிறைய குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் நிறைய பிரச்சனைக்கு காரணம். என் வாழ்க்கையில நான் குறைவுள்ள பாத்திரம் தான்ப்பா, நான் இன்னும் தேவன் பக்கம் நெருங்கி வாழ்ந்து ஆசைப்படுறேன். தேவன் பக்கம் நெருங்கணும் அப்படின்னா வார்த்தையில் அப்படியே நிலைத்திருக்கணும். வார்த்தை எப்படி எழுதப்பட்டிருக்கு, என் வாழ்க்கை எப்படி இருக்கு, ஐயோ நான் இப்படி வாழ்றேனே அப்படின்னு சொல்லி என்னைய நான் யோசித்துக்கிட்டே இருக்கணும். என்கிட்ட எத்தனை குறை இருக்கு, நான் இன்னும் எதுல மாறணும், தேவனுக்கு பிரியமானபடி பரிசுத்தமான என்ன செய்யணும், நீதியை பின்பற்றணும் என்ன செய்யணும், அன்பை கைக்கொள்ளணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நன்மை செய்யணும் என்ன செய்யணும், நற்கிரியை செய்யணும் என்ன செய்யணும், தேவனுக்கு பிரியமானபடி உகந்த வாசனையா மாறணும் என்ன செய்யணும் யோசிச்சுட்டே இருக்கும். தீமையை விட்டு விலகினா மட்டும்தான் எல்லா விதமான ஆசைகளும் எழுதப்பட்டிருக்கு. தீமையை விட்டு விலகியாச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லா விதமான ஆசீர்வாத கதவு திறக்கப்படும். ஹல்லேலூயா. சில குடும்பத்திலே என்ன நடக்குன்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா கர்த்தரை விட்டு தள்ளி போய் ரொம்ப நாள் ஆச்சு. காலையில என்னமோ ஒரு பிரேயர் கேட்கறதுக்காக நான் அந்த யூடியூப் சேனல்ல பார்த்தேன், எனக்கா அந்த செய்தி அப்படின்னு கூட ஒரு சில குடும்பத்துல யோசிக்கிறீங்க. உங்க இருதயம் தேவனை சார்ந்திருக்கா, அப்படி இல்லைன்னா புருஷன், அப்படி இல்லைன்னா பிள்ளைகள், வியாபாரம், கம்பெனி, உலக காரியங்களை சார்ந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். காலையில சின்ன ஜெபம் பண்ணிடுவாங்க, நைட்டு சின்ன ஜெபம் பண்ணிடுவாங்க, டக்குன்னு அப்படி பைபிளை திறந்துட்டு அந்த 90 சங்கீதத்தை கரெக்டாக மனப்படமாக வாசிச்சுட்டு போயிடுவாங்க. பைபிள் ஃபுல்லாக என்ன எழுதிருக்கிட்டா அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா பைபிள் வாசிக்க நேரம் இல்லை. வியாபாரம் பார்க்க 16 மணி நேரம் இருக்கு, காலையிலேருந்து ராத்திரி வரையும் ஓட நேரம் இருக்கு, ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. இதான் சில குடும்பத்தில் உள்ள உண்மையான காரியம். பிள்ளையை கவனிக்க நேரம் இருக்கு, புருஷனை கவனிக்க நேரம் இருக்கு, ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. நல்லா யோசித்து பாருங்க. நிறைய குடும்பத்தில் இந்த பிரச்சனை கிடக்கு. தேவன் துக்கப்படுறாரு, அதனால சில வார்த்தைகளை சொல்ல வேண்டியது. அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமா இருக்கிறது. இப்படி ஒரு பிரச்சனை தான் எந்த குடும்பத்தை தேவனை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. காலையில ஒரு வசனத்தை எடுத்து நம்ம தியானிக்கும் போது, நான் அந்த வசனத்துக்கு நான் உள்ள இருக்கேனா வெளியில இருக்கேன்னு சொல்லி நான் முதல்ல என்ன யோசித்து பார்ப்பேன். என் வாழ்க்கையில ஏதாவது குறையா இருந்துச்சுன்னா, எப்பா மன்னிச்சிருங்கப்பா, நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன், நீ மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி முதல்ல நான் ஜெபம் பண்ணுவேன். நான் எப்பமெல்லாம் பைபிள் வாசிக்கணும், அந்த வசனத்தை நான் இன்னும் கீழ்படியிலப்பா, என்கிட்ட குறை இருக்குப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி முதல்ல தாழ்த்தணும், தீமையை விட்டு விலகணும். அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அந்த குடும்பத்துக்குள்ளே சகலவிதமான ஆசீர்வாதம் உண்டாகும். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவர் சிறியவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பயந்தா போதும், தீமையை விட்டு விலகினா போதும், நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். சில குடும்பத்திலே சர்ச்சுக்கு லட்சமா தூக்கி கொடுத்துருவாங்க. ஐயா வந்துட்டாங்கன்னா போதும், பாஸ்டர் வந்துட்டாங்கன்னா போதும், உடனே பணம், உடனே டக்குன்னு உடனே கொடுத்துருவாங்க. ஏன்னா ஐயா வந்துட்டாங்க அப்படிம்பாங்க. ஆனா பைபிளை வீட்டுல எடுக்க சொன்னீங்கன்னா போதும், பைபிளை தேடுவாங்க, எந்த பக்கம் வச்சோம், எந்த ரூம்ல இருக்கு, தூசியா இருக்குமோ அப்படின்னு சொல்லி தேடுவாங்க. சில குடும்பத்துல பைபிள் எங்க இருக்குன்னு தெரியாது, ஆனா பணம் கேட்டா உடனே கொடுத்துருவாங்க. வேதம் அழகா சொல்லியிருக்கு, அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமா இருக்கு. இருதயம் தூரமா இருந்துச்சுன்னா எல்லா பிரச்சனையும் உங்க உள்ள இருக்கும். அந்த வீட்டுல சொல்லுவாங்க,
இவ்வளோ பிரச்சனைக்கு அவ்வளோ பிரச்சனைக்கு அவ்வளோ பிரச்சனைக்கு அவ்வளோ பிரச்சனைக்கு எல்லா பிரச்சனையும் மொத்தமாக ஒரு லிஸ்ட்டு கூட சொல்லிடுவாங்க. காரணம் என்ன? இருதயம் தூரமாக இருக்கா செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா என் வாழ்க்கையிலே நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்த ஒரு நபர்னால நான் எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், நடு ரோட்டில் நின்றுருக்கேன், அழுதுருக்கேன், 5 வருஷம் அழுதுருக்கேன், ரோட்டில் காசு இல்லாமல் நடு ரோட்டில் நின்றுருக்கேன், எல்லா சொத்துக்கத்தில் எல்லாம் விற்று நடு ரோடு வந்துட்டேன். காரணம் என்ன? என் இருதயம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துச்சு. வேற ஒன்றுமே இல்லை. அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமா இருக்கிறது. இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படியாம வாழ்ந்த நாட்கள் ஏகப்பட்ட நாட்கள் உண்டு. ஒரு வசனத்தை வாசிக்கும் போது நானே உண்மையா இல்லையப்பா அப்படின்னு. ஏன்னா என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு எப்பமெல்லாம் தள்ளி போனேன். எத்தனை வருஷம் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்தேன். இப்படிதான் முதல்ல யோசித்து பார்ப்பேன். 2015 தான் நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து 2016 முழு நேரம் ஒழித்து வரேன். அப்ப அதுக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு காரியம் இருக்கும். இப்படிதான் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இருக்கும். சில குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, சில குடும்பத்துல பரிசுத்தாவி பெற்றுக் கொள்வாங்க, சில குடும்பத்துல பின்மாற்றத்துல போயிடுவாங்க, சில குடும்பத்துல கொஞ்ச நாள் அப்படியே மறந்துடுவாங்க, கர்த்தரை விட்டு தூரமா போயிடுவாங்க. அவர்கள் இருதயமோ, வேதம் அழகா சொல்லி, அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கப்பா அப்படிங்கிறது. அதனாலதான் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு காலையில் ஜெபம் பண்ணும்போது உங்க இதயத்துல நீங்க என்னெல்லாம் யோசிக்கிறீங்க, பரலோகத்துல தேவன் பார்ப்பார். அதெல்லாம் பார்த்துதான் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அர்ப்பணிங்க, கேளுங்க. ஏதாவது தீமையான காரியம் இருக்கா? அப்பா, இந்த பாவத்துல நான் வெளியில வரணும்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஏன்னா ஒரு மனுஷன் எதுல சிக்கி கொள்றான்னு சொல்லி பார்க்கும்போது தீமையில தான் சிக்கி கொள்றான். பிசாசு எதை கொண்டு வரான்னா தீமையை தான் கொண்டு வரான். எனக்கு தெரிஞ்ச நிறைய குடும்பத்தை நான் பார்த்துட்டேன். அவனோட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் வளர்ச்சி இல்லை, ஏன் பைபிள் வாசிக்க முடியல, ஏன் ஜெபிக்க முடியல, ஏன் துதிக்க முடியலன்னு சொல்லி பார்க்கும்போது வாழ்க்கையில தீமையான காரியம் தொடரும் போது அவங்களால ஜெபிக்க முடியல, அவங்களால துதிக்க முடியல, அவங்களால பாட்டு படிச்சு ஜெபிக்க முடியல, சர்ச்சுக்கு போக முடியல, குடும்பத்துக்குள்ள நிறைய தரித்திரம், கஷ்டம், பிரச்சனை, இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன சொல்லி காரணம் பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கையில சில நேரத்தில் தீமையான காரியம் தொடரும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தீமையான காரியம் தொடரும் போது பல விதமான ஆபத்துகள் இருக்கும். அதனால ஒரு எச்சரிப்பு போல நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா சில குடும்பத்துல எச்சரிப்பினாலே அவங்களுக்கு பிடிக்காது. அம்மா அப்பா வார்த்தையும் கேட்க மாட்டாங்க, புருஷன் வார்த்தையும் கேட்க மாட்டாங்க, யார் வார்த்தையும் கேட்க மாட்டாங்க, மாமியார் வார்த்தைக்கு யார் வார்த்தையுமே கேட்க மாட்டாங்க. எச்சரிப்பினாலே பிடிக்காது. வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனத்துக்கு உள்ள வந்தாதான் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நீங்களே யோசித்து பாருங்க. 8 மணி நேரம் சினிமா படம் நாடகம் நல்லா பார்ப்பாங்க, ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த வீட்டுக்குள்ள எப்படி இயேசு கிறிஸ்து வர முடியும்? நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. அதனால நம்ம வழி எப்படி இருக்கு, நம்ம என்ன செய்யறோம், நம்ம குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கு, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, தேவனுக்கு பிரியமானபடி தான் நம்ம நடக்கிறோமா, இதெல்லாம் தான் இந்த வசனத்துல நம்ம செக் பண்ணிருக்கோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம்ப்பா. அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமா இருக்குன்னு சொல்லி உங்க பிள்ளைகளோட திட்டமா பேசுனீங்கப்பா. சில குடும்பத்திலே குத்தப்பட்டவர்களாக யோசிக்கிறாங்க. எங்க வாழ்க்கையில் உள்ள எல்லாத்தையுமே நீங்க சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லி காலையிலே யோசிக்கிறாங்கப்பா. அவங்க இதயத்துக்குள்ளே இப்பதான் ஒரு உணர்வே வருதுப்பா. என் தேவன் எல்லா குடும்பத்தையும் சந்தித்த கிருபைக்காக நன்றி. இந்த காலவேளையில் தேவன் அருளியா மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். எங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியத்தை மன்னிங்க. அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமா இருக்கிறது என்று சொன்னீங்கப்பா. எங்களை மன்னிச்சிருங்கப்பா, எங்களை மன்னிங்கப்பா. கர்த்தர் கீழ்ப்படியாத காரியங்களை மன்னிங்கப்பா. உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காத காரியங்கள் மன்னிங்கப்பா. உங்களுடைய கற்பனை கைக்குள்ளாத காரியங்கள் மன்னிங்கப்பா. நாங்க இன்னும் உண்மையா இல்லப்பா, எங்கள்கிட்ட குறை இருக்குப்பா. அதனாலதான்ப்பா இந்த வசனம் மூலியமா எங்கள்கிட்ட நீங்க பேசிருக்கீங்க. எங்க வாழ்க்கையில குறை இருக்க போய் தான் நீங்க எங்கள்கிட்ட பேசிருக்கீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. காலையில் எங்க கூட பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. நாங்க ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன், எங்களோட பேசுகிற தேவன். நன்றிப்பா. புதிய நாளிலும் உங்க கிருபை தாங்கப்பா. உங்க இரக்கம் வேணும்ப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் நீங்க. யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ தமது மிகுந்த கிருபையினாலே எங்களை உயிர்ப்பிக்கிற தேவன், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த எங்களை உயிர்ப்பிக்கிற தேவன், உம்முடைய சமூகத்திலே
எங்களை தாழ்த்திரோம், எங்களை மண்ணாக தாழ்த்திரோம், தரை மட்டும் குனிந்து தாழ்த்திரோம். உமக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் அல்ல, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களாய் என்று வேதம் சொல்லுது. கர்த்தரை குறித்து பயம் இருக்கும்போது அந்த குடும்பத்துக்குள்ள எத்தனை விதமான ஆசீர்வாதம். எங்கள்கிட்ட குறை இருக்குப்பா, எங்கள்கிட்ட குறை இருக்கு. குறைகளை மன்னித்து ஆசீர்வதிங்கப்பா. உங்களோட இரத்த கோட்டைகளை வேலையடைத்து மூடி மறைத்து கர்த்தர் எல்லா குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டும். எங்களோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினால முத்திரை போடப்படட்டும். எந்த குடும்பத்துல தங்களை தாழ்த்துறாங்க அந்த குடும்பத்தை கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்கள்கிட்ட 1000 குறை இருக்குப்பா, எங்கள்கிட்ட குறை இருக்குப்பா. அவர்கள் இருதயமோ எனக்கு முன்பாக, அப்பா உமக்கு முன்பாக நாங்க இன்னும் உண்மையா இல்லப்பா. அவர்கள் இருதயமோ எனக்கு முன்பாக தூரமா இருக்கு, தூரமா விலகி இருக்கு. கர்த்தரை விட்டு நாங்க எந்தெந்த கருத்துல தள்ளி போனோமோ அது எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சுங்கப்பா. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் கறந்துட்டு ஆசிரியப்பா. யாரெல்லாம் அதிகாலையில் இணைந்துக்காங்க உங்களுடைய பிரசனை இறங்கிட்டும், உங்களுடைய கிருபை இறங்கிட்டும். புது எண்ணெயால் அபிஷேகம் மட்டும், புது பிள்ளனை தங்கராஜா, காண்டாமிருத்துக்கு வெள்ள தங்கராஜா, கழுகுகளை போல சட்டை விருத்தி எழும்ப வேண்டும், ஆண்காலிகளை தங்கப்பா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாறு நிரப்புங்கப்பா. பரிசுத்தவனால் நிரப்பு ராஜா, அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா. கிருபின் வரலாம் நிரப்புங்க, ஞானம் வரலாம் நிரப்புங்க, தீர்க்க தரிசனம் வரலாம் நிரப்புங்க ராஜா. அப்பா இதயத்தை உமக்கு முன்பாக வெறுமையா தாழ்த்திருப்பா. இங்க இதயத்துக்குள்ள கொடுத்து அக்னி பட்டு விட்டுப்பா. கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை தாங்கப்பா. உங்களுடைய நல்ல ஆவியை தாங்க ராஜா. ஜெபிக்கிற ஒரு அபிஷேகம் தாங்கப்பா. எல்லா குடும்பத்திலும் ஜெபிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. இந்த நாள் முழு கர்த்தர் பிரியமானபடி வாழ வேண்டும். சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்கப்பா. நீதியின் வசத்தை தாங்க ராஜா. அப்பா ரட்சிப்பின் சால்வை தாங்கப்பா. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் இந்த நாளில் ஆசீர்வதிக்கணும்ப்பா. அவனுடைய கையின் கீழே ஆசிரியங்க, அவனுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியங்க, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி வேணும்ப்பா. ஆசீர்வதிங்கப்பா. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகலமான ஆசீர்வாதம் நம்ம பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் பொருட்படுத்துங்க. படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறோம், ஃபர்ஸ்ட் ரேங்க் அதை கிருபை செய்யுங்கப்பா. தேவ ஞானத்தான் தேவ புத்திரா நிரப்புங்கப்பா. நிறைய குடும்பத்துல அப்பா கற்பதிலேயே ஜெபிக்கிறோம், கர்த்தர் மனமிறங்கி ஆசிரியங்கப்பா. அவனுடைய சந்ததியெல்லாம் ஆசிரியப்பட்டு சாட்சி சொல்லணும், கதை கிருபை செய்யுங்கப்பா. மாசமா இருக்காங்க, தாய்மொழியும் ஆசிரியங்கப்பா. டெலிவரி போடுறாங்க, கர்த்தர் கூட இருங்கப்பா. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறோம், எல்லா தடையெல்லாம் நீக்கி கர்த்தர் ஆசீர்வதிங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பம் ஜெபிக்கிறாங்கப்பா, கர்த்தர் வாசல் திறந்தாங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை இருக்கு, எல்லா தடையெல்லாம் நீக்குங்கப்பா. எல்லா பிரச்சனைகளும் மாற்றுங்கப்பா. சிகரெட் பழக்கம், புகையில, கஞ்சா பழக்கம் அப்பா, சில குடும்பத்திலே மாந்திரிகம், விக்கிரத்திலே, அடிமையிலே, விபச்சாரத்திலே அப்பா, எத்தனை குடும்பத்துல கள்ள தொடர்பு, தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் செத்தாக்கிட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து எல்லா கீழே சுட்டறிக்கப்பட்டாச்சு. ஒவ்வொரு குடும்பத்துக்கு அதில் விடுதலை செய்யுங்க. தேவனர்லி அப்ப மினிஸ்டர் மூலியமா யாரெல்லாம் இணைந்து கொண்டு குடும்பம் ரட்சிக்கப்படட்டும், பரலோகத்தில் வரணும்ப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியப்பா. உங்க பிள்ளையா மாற்றி ஆசிரியப்பா. வெளிச்சத்தின் பிள்ளையா மாற்றி ஆசிரியப்பா. நற்கிரியை செய்கிற பிள்ளைகளா நாங்கள் மாறணும்ப்பா. நன்மை செய்கிற பிள்ளைகளா மாறணும்ப்பா. தான தர்மம் செய்கிற பிள்ளைகளா மாறணும்ப்பா. கர்த்தருக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. கிருபை தாங்கப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. எத்தனையோ குடும்பத்துல தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க, தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து ஆசைப்படுறாங்கப்பா. கர்த்தர் உதவி செய்யுங்க. நசனா இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லா தடையெல்லாம் விலையை போட்டு இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசிரியப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. என்னோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் கர்த்தர் ஆசிரியப்பா. இந்த நாளில் எனக்கு சிந்தனை கிறிஸ்துவோட இணைப்பட்டும். எங்கள் கண்களில் கழிக்க முடியாது, வீண் வார்த்தையை பேசப்படி வேலைடிக்கிறாச்சா. உமக்கு பிரியமில்ல இடத்துக்கு நாங்கள் போகக்கூடாது. எங்க இதயத்துக்குள்ளே தேவன் வாசம் பண்ணணும்ப்பா. பிதா, குமாரன், பரிசுத்தன் வாசம் பண்ணணும்ப்பா. நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்குப்பா. எங்க இதயத்துக்குள்ள கர்த்தர் பிரியமில்லா எல்லா காரியமெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டறியப்படட்டும்ப்பா. எங்க இருதயம் முழுவதும் இயேசு கிறிஸ்து அதனால கழுவப்படட்டும்ப்பா. எங்க இதயத்துக்குள்ள நீங்க வாங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்தணும் உங்களுடைய பிரசனத்தால அப்பா உங்களுடைய பிள்ளைகளை மூடுங்கப்பா. வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல என்ன சூழ்நிலை இருந்தாலும் எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பா. எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பா. எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பா. தாழ்த்துறாங்கப்பா, தாழ்த்துறாங்கப்பா, தாழ்த்துறாங்கப்பா. புது வேலைக்கா ட்ரை பண்றாங்க, கவர்மெண்ட் வேலைக்கா ட்ரை பண்ண, விசாவுக்கா ட்ரை பண்ண, கர்த்தர் வாசல் திறந்தாங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா வேணும் ஜெபிக்கிறாங்கப்பா. நிறைய குடும்பத்துல திருமணம் முடியாம வயசாயிட்டு இருக்கு.
ஜெபிக்கிறாங்கப்பா, கர்த்தர் வாசல் திறந்தாங்க. சில குடும்பத்துல பிள்ளைகள் திருமணம் வேண்டாங்கிறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்கப்பா. காலை வேளையில போட் தொழில் போடுறாங்க, விசை படகு, நாட்டு படகு, இன்னுமா விவசாயத்துக்கு கொண்டு வராங்க. காலை வேளையில கடைக்கு போறாங்க, வியாபாரம் பார்க்காங்க, சிறுதொழில் பார்க்காங்க, கம்பெனி வைத்திருக்காங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மி ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, இன்னுமா டீச்சர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர், நர்ஸ், ஐடி ஃபீல்டில் வாலிப பிள்ளைகள், வாலிப பையன் ஜெபிக்கிறாங்க, வெளிநாட்டில் வேலை பார்க்காங்க, இன்னுமா வேற வேற இடத்துல தங்கி வேலை பார்க்காங்க, ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, எத்தனையோ குடும்பத்தை ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் காலை வேளையில டிரைவிங் லைனில் போகிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, எத்தனையோ குடும்பத்தில் ரொம்ப தூரம் வண்டி போகிறாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு புது பிறந்தாங்க. யாரெல்லாம் வெளியில் போகிறாங்க முன்னும் பின்னுமா தேவ தூதர் நிப்பாட்டுங்கப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. முன்னும் பின்னுமாக விசேஷமா பாதுகாப்பு வேணும்ப்பா. பகலில் மேகஸ்தமம், இரவில் அக்னிஸ்தமம், கர்த்தர் எங்களோட வருது. கிருபைக்காக நன்றி. எங்களுக்கு முன்பாக நீங்க போற கிருபைக்காக நன்றி. தடைகளும் நீக்கி கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு முன்பாக போற கிருபைக்காக நன்றி. எல்லா தடைகளும் நீக்கி கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த மாசத்துல என்னென்ன தேவைக்காக ஜெபிக்கிறோம். நிறைய குடும்பத்துல இஎம்ஐ லோன் போயிட்டு இருக்கு, ஹவுசிங் லோனு, பிசினஸ் லோனு, ஓடி அக்கௌண்ட், இன்னுமாக குழுவில் வாங்க கொடுக்க முடியல, டிரைவிங் லைன்ல இருக்காங்க, வண்டி வாங்கியிருக்காங்க, மாசம் மாசம் டியூ கட்ட வேண்டியிருக்கு, இன்னுமாக வீட்டு லோனு, எத்தனையோ லோன் ஃபைனான்ஸ்ல வாங்கியிருக்காங்க, சொந்தக்காரன் வாங்கியிருக்காங்க. எல்லா காரியமும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த மாசத்துல யாருக்கெல்லாம் என்னென்ன காரியத்தை ஜெபிக்கிறோம், எல்லாருடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தால் எல்லாருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், பரிபூர்ணமாக சந்திக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. பள்ளிக்கு பெருகட்டும். அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதத்தாங்க. பரிசுத்தவான்கள் இணைந்திருக்காங்க. மிஷனரிக்கு அப்பா சில குடும்பத்துல போறாங்கப்பா. அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேணும். அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். யாரெல்லாம் கிராமத்துல ஊழியம் பண்ணி கொண்டிருக்காங்களோ அவங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. நிறைய குடும்பத்துல தாழ்த்துறாங்கப்பா, அர்ப்பணிக்கிறாங்க. கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அப்பா, மன்னிக்கிறது, தயவு பெருத்திருக்கிற தேவன், சமாதானத்தின் தேவன், எங்களை சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்கிற தேவன். யாரெல்லாம் தாழ்த்தணும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறோங்களோ, தீமையை விட்டு விலகி யாரெல்லாம் வாழ வேண்டும் என்று அர்ப்பணிக்கிறோம், ஞானத்தினால் நிரப்புகிற தேவன் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த மாசத்திலே எத்தனையோ தேவைகளுக்காக ஜெபித்தாங்கப்பா. அந்த எல்லா தேவைகளை சந்திக்க என் தேவன் எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் சந்திக்கணும். நிறைய குடும்பத்தில் அர்ப்பணிக்கிறாங்க. காலவேளையில அவங்களோட வாழ்க்கையில் நிறைய தேவைகள் இருக்கு. நிறைய குடும்பத்தில் திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை ஏழை ஜனமா இருக்காங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க. சில குடும்பத்துல நெருக்கப்பட்ட சூழ்நிலை, கணவர் இல்லை, சில குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டாங்க, பிள்ளைகள் பேச மாட்டேங்குது, சில குடும்பத்துல எல்லாராலும் கைவிடப்பட்டாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்தித்து அவனுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் தேவனாரில் அப்போ மெனிஷானிலையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்து ஜெபித்தாங்களோ அந்த குடும்பத்தினுடைய எல்லா விதமான காரியமாக வாசல் திறந்து ஆசீர்வதித்து விடுங்க. உங்க சுத்தம் நிறைவேற்ற வேண்டும். பரிசுத்தமாக வாழணும், தீமையான கருத்து வெறுத்து நன்மை செய்யணும், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லாவற்றைக்காக ஸ்தோத்திரம் செலுத்தணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் அதிகாலவில்லை அப்போ முதியோர்கள் இருக்காங்களோ, இன்னுமா கண் தெரியாமல் இருக்காங்க, சில குடும்பத்துல சரீரத்துல பலவீனத்தோடு இருக்காங்க, எத்தனையோ குடும்பத்துல இணைஞ்சுப்பாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஹாஸ்பிட்டல்ல அவசர ஸ்டேஜ்ல இருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க, இன்பேட்டில் இருக்காங்க, சில குடும்பத்துல அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க, படுக்கையில் இருக்காங்க, ஹோம் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, ஹார்ட் ஆப்ரேஷன், கண்ணில் அப்போ ஆப்ரேஷன், சில குடும்பத்தில் காலில் ஆப்ரேஷன், கையில் ஆப்ரேஷன், ஆக்சிடென்ட் கேஸு, சில குடும்பத்தில் கிட்னி பிரச்சனை, ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்பட்டாங்க, எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டாங்க, சில குடும்பத்தில் மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டாங்க, சில குடும்பத்தில் தூக்கம் வராமல் மாத்திரை நிறைய எடுக்கிறாங்க, சில குடும்பத்தில் கர்ப்பவையில் பிரச்சனை, சில குடும்பத்தில் யூரினில் பிரச்சனை, அப்போ அந்த இடத்துல பிரச்சனைப்பா, சில குடும்பத்தில் மார்பில் கட்டிக்கிறாங்க, சில குடும்பத்தில் சரீரத்தில் பல இடத்துல பிரச்சனை சொன்னாங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு காய்ச்சல், சளி, வைரஸில் பாதிக்கப்பட்டாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கிறோம்ப்பா. நீங்கள் சந்திச்சா மட்டும்தான்ப்பா சுகம். உங்களுடைய தழும்புல கரத்தில் சுகம் மாநிலன்னு வேதம் சொல்லிடுது. உம்முடைய கரத்தை நீட்டுங்கப்பா. எங்களுக்காக பரிகாரியாகிய கர்த்தர் அப்பா நீங்க இறங்கி வாங்கப்பா. பரம வைத்தியர் இறங்கி வாங்கப்பா. எங்களோட பலவீனம், எங்களோட நோய் எல்லாவற்றும் சிலுவையில் சுமந்தவர் இறங்கி வாங்கப்பா. உம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குற தேவன் இறங்கி வாங்கப்பா. என்னோட அக்கிரமங்களுடைய பாவத்தை மன்னித்து குணமாக்குற தேவன் இறங்கி வாங்கப்பா. ஜெபிக்கிற குடும்பத்துக்கு தீர்காயுசு தாங்க, பரிபூர்ணமான சுகம் தாங்க. அவங்களோட அக்கிரம பாவத்துல மன்னித்து எந்தெந்த இடத்துல பலவீனப்படுத்த ஆவியில் கிரியை செய்து அந்த எல்லா சத்துருக்கைகளும் அழித்து கர்த்தர் பரிபூர்ணமான சுகம் தாங்கப்பா. உங்க நாம மையப்படட்டும்.
எல்லா குடும்பத்துக்கும் என்னென்ன தேவை இருக்கோ எல்லா தேவையில கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. விசேஷமாக இந்த மாசத்துல ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் பொறுப்படுத்துங்க. முழு வேதாமத்தை வாசித்து முடிக்க அதை கிருபை செய்யுங்க ராஜா. ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறட்டும், துதிக்கிற பிள்ளைகளா மாறட்டும். நம்மளுடைய இருதய மனக்கண்கள் திறந்தங்க ராஜா. இரவும் போலமா வேதத்தை வாசிக்க தியானிக்க கதை கிருபை செய்யுங்க ராஜா. இந்த மாசத்துல எல்லா காரியத்தையும் கதை பொறுப்படுத்துங்க. உங்க பாதுகாப்பு அர்ப்பணிக்கிறோம். புதுசா யாரெல்லாம் வேலைக்காக ட்ரை பண்ணாலும் எல்லா விதமான தடையெல்லாம் நீக்கி பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை தாங்கப்பா. உங்களுடைய கரத்துல தாழ்த்தணும். துதி கன மகிமையெல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.